கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்னும் ஒரு ஆராதனை நேரத்திலே உங்களோடு கூட உங்கள் வீடுகளிலே வந்து நாங்களும் கலந்து கொள்வதை நினைத்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இது கிறிஸ்மஸ் காலங்களாக இருக்கிறபடினாலே ஆண்டவருடைய கிறிஸ்து பிறப்பின் பாடல்களை பாடி உங்களோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். மத்தேயு 1:21 சொல்லுகிறது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். You shall call his name Jesus and he shall save his people from sin. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு பாலகனாக வந்ததிலே ஒரு நோக்கம் உண்டு. இப்போவினில் நம் இயேசுவே எதற்காக வந்தார்? உங்களையும் என்னையும் தேடியே மீட்க வந்தார். விண்ணோர்கள் பண்பாட விந்தையாய் இயேசுவே வந்துதித்தார். ஹல்லேலூயா. தேவதூதர்கள் ஆர்ப்பரித்து பாடினார்கள், இயேசு பாலகனாய் உங்களுக்காக எனக்காக வந்தார். இந்த பாடல் மிகவும் ஒரு அருமையான பாடல். இதனுடைய வரிகள் கீழே கொடுக்கப்படுகிறது. தெரிந்தவர்கள் எங்களோடு கூட சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் இந்த பாடலை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். எப்போவினில் நம் இயேசுவே தேடியே மீட்க வந்தார். எப்போவினில் நம் இயேசுவே தேடியே மீட்க வந்தார். விண்ணோர்களும் பண்பாடவே, விண்ணோர்கள் பண்பாடவே விந்தையாய் இயேசுவே வந்துதித்தார். விந்தையாய் இயேசுவே வந்துதித்தார். இப்பூவினில் நம் இயேசுவே தேடியே மீட்க வந்தார். அருணோதயம் பூவில் தோன்றினதே, பாதை காட்டிடவே. அருணோதயம் பூவில் தோன்றினதே, பாதை காட்டிடவே. தாவீதின் வேரில் தோன்றினவர், தேவன் பாலனிவர். தாவீதின் வேரில் தோன்றினவர், தேவ பாலனிவர். எப்பூவினில் நம் இயேசுவே தேடியே மீட்க வந்தார். எப்பூவினில் நம் இயேசுவே தேடியே மீட்க வந்தார். ஆலோசனை கர்த்தர் நாமமிதே, வல்ல தேவனிவர். ஆலோசனை கர்த்தர் நாமமிதே, வல்ல தேவனிவர். கர்த்தத்துவம் அவர் தோளில் உண்டே, பாதம் போற்றிடுவோம். கர்த்தத்துவம் அவர் தோளில் உண்டே, பாதம் போற்றிடுவோம். எப்பூவினில் நம் இயேசுவே தேடியே மீட்க வந்தார். எப்பூவினில் நம் இயேசுவே தேடியே மீட்க வந்தார். அல்லேலூயா. கீதம் பாடிடுவோம். மீட்பர் பாரில் வந்தார், இம்மானுவேலரை நம் தேவனை வாழ்த்தி போற்றிடுவோம். இம்மானுவேல் என்பதற்கு இயேசு நம்மோடு இருக்கிறார் என்ற அர்த்தம். இந்த இயேசு இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக இந்த சரணத்தை நாம் பாடுவோமா? அல்லேலூயா. கீதம் பாடிடுவோம், மீட்பர் பாரில் வந்தார். அல்லேலூயா. கீதம் பாடிடுவோம், மீட்பர் பாரில் வந்தார். இம்மானுவேலரை நம் தேவனை வாழ்த்தி போற்றிடுவோம். இம்மானுவேலரை நம் தேவனை
போற்றிடுவோம். Everybody sing. இப்பூவினில் நம் இயேசுவே தேடியே மீட்க வந்தார். இப்பூவினில் நம் இயேசுவே தேடியே மீட்க வந்தார். விண்ணோர்களும் பண்பாடவே, விண்ணோர்களும் பண்பாடவே விந்தையாய் இயேசுவே வந்துதித்தார். விந்தையாய் இயேசுவே வந்துதித்தார். இப்பூவினில் நம் இயேசுவே தேடியே மீட்க வந்தார். இப்பூவினில் நம் இயேசுவே தேடியே மீட்க வந்தார். Glory to God. This is a very familiar song. Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. மரியாளின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார் என்ற ஒரு அருமையான ஒரு ட்ரெடிஷனல் சாங். Long time ago in Bethlehem, so the Holy Bible says, Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. Hark now, hear the angels sing, a king was born today. Man will live forevermore because of Christmas Day. Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. While shepherds watch their flocks by night, they see a bright new star. They hear a choir sing a song, music seems to come from afar. Hark now, hear the angels sing, a king was born today. Man will live forevermore because of Christmas Day. Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. And then they found a little nook in a stable all forlorn. And in a manger cold and dark, Mary's little boy was born. Hark now, hear the angels sing, a king was born today. Man will live forevermore because of Christmas Day. Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. Everybody, hark now, hear the angels sing, a king was born today. Man will live forevermore because of Christmas Day. Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. Long time ago in Bethlehem, so the Holy Bible says, Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. Hark now, hear the angels sing, a king was born today. man will live forevermore because of Christmas Day. Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. Man will live forevermore because of Christmas Day. Mary's boy child Jesus Christ was born on Christmas Day. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். Man will live forevermore because of Christmas Day. நித்திய ஜீவனை கொடுக்கும்படியா இயேசு கிறிஸ்து வந்தார். ஹalleluya. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்குது. யார் யாரெல்லாம் இதை நினைத்து கிறிஸ்மஸ் கொண்டாடுறாங்களோ அவர்கள் எல்லாரும் மரித்தாலும் தேவனோடு கூட நித்தியமாய் வாழ்வார்கள். Hallelujah. Jesus Christ came to the world to save sinners. பாவியாய் நான் ஒரு நாள் பாவியாய் இருந்தேன், என்ன ஆண்டவர் ரட்சித்தார். Hallelujah.
எங்களை ரட்சித்தார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்டவர்களின் ஒரு கூட்டம் தான் திருச்சபை என்று அழைக்கப்படுகிறது. Jesus was born to set me free from sin. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். இயேசு எதற்காக இந்த உலகத்திலே பாலகனாய் வந்தார்? பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்க வந்தார். இன்னும் ஒரு அருமையான ஒரு ட்ரெடிஷ்னல் சாங், இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல், கிரேட் டே இன் பெத்லஹேம் இன் அ ஸ்டேபிள் ஆன் த பேக் ஆஃப் த இன். ஒரு மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்தார். கிரேட்டஸ்ட் ஸ்டோரி எவர் டோல்ட். பெரிய கதைகள் நிறைய சொல்லப்பட்டிருக்கலாம், அதில் முக்கியமான ஒரு ஸ்டோரி என்று சொன்னால் கதை என்று நினைத்து விடாதீர்கள். அதாவது ரொம்ப அதை இன்ட்ரெஸ்டாக சொல்லக்கூடிய ஒரு சம்பவம் என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளலாம். இட் வாஸ் டோல்ட் ஆன் கிறிஸ்மஸ் டே ஆஃப் டூ ஹூ கேம் டு பெத்லஹேம். 2 பேர் பெத்லஹேமுக்கு வந்தாங்க, மாட்டு தொழுவத்தில் இயேசு பிறந்தார் என்ற ஒரு அருமையான பாடல், கிரேட் டே இன் பெத்லஹேம். எங்களோடு கூட சேர்ந்த உற்சாகமாக நீங்கள் பாடுங்கள். Great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, in a stable on the back of the inn. One more time. Great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, in a stable on the back of the inn. Greatest story ever told was told on Christmas Day of two who came to Bethlehem. They came a long, long way, weary, tired and dusty worn. They knocked at every end. There was a baby to be born, a new life to begin. And it's a great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, in a stable on the back of the inn. Come on. Great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, in a stable on the back of the inn. After looking high and low in a crowded town, the only place where they could rest, where they both lay down, was in the barn with animals, with goats, cows and sheep. There the two could lay there, make their bed, where the two could sleep. அவர்கள் படுக்க இடமில்லாமல் ஆடுகளோடு மாடுகளோடு அந்த மாட்டு தொழுவங்களிலே படுத்துக் கொண்டார்கள். After looking high and low in the crowded town, the only place where they could rest, where they both lay down, was in the barn with animals, with goats and cows and sheep. There the two could make their bed, where the two could sleep. And it's a great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, made a stable on the back of the inn. Great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, made a stable on the back of the inn. Late that night their son was born, the son who was to be the way for men to find the truth, a light them far to see. Angels cried, all glory be, Hosanna, let us say. Peace on earth, goodwill to men. Today is born a king, and it's a great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, in a stable on the back of the inn. Everybody sing, great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, in a stable on the back of the inn. One more time, great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, in a stable on the back of the inn. And it's a great day in Bethlehem, great day in Bethlehem, great day in Bethlehem, in a stable on the back of the inn. Hallelujah. It was a great day in Bethlehem. இயேசு பிறந்த அந்த நாள் பெத்லஹேமிலே ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நாள். ஆகவேதான் தேவதூதர்கள் சொன்னார்கள், எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குகிற நற்செய்தியை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு இந்த உலகத்திலே நம் மீது உங்கள் மீது அன்பு கூர்ந்தபடியினாலே
வேதம் சொல்லுகிறது, for God so loved the world that he gave his only begotten son, that whoever believes in him should not perish but have eternal life. Hallelujah. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளிபடவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எந்த அளவிற்கு தேவன் நம் மீது, உங்கள் மீது, என் மீது அன்பு கூர்ந்தார். Hallelujah. Glory, glory, glory. ஒரு பக்தன் இவ்வாறாக எழுதுகிறார், God, it must have broken your heart. ஆண்டவரே, உங்கள் இருதயமே உடைந்து போயிருக்குமே ஆண்டவரே, எப்படி உங்க குமாரனை இந்த உலகத்துக்கு நீங்க அனுப்புறீங்க ஆண்டவரே, knowing all the time the final price it have to pay. அவர் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நிறைய உபத்திரவப்பட வேண்டுமே ஆண்டவரே. இதை என்ன ஒரு அருமையாக கற்பனை பண்ண எழுதியிருக்கிறார் டேலஸ் ஹோம் என்பவர். இதை எழுதியிருக்கிறார், என்ன ஒரு மனுஷனாக இன்றைக்கு நான் இப்படி இருக்கிறேன்னா அதுக்கு நீங்கள் தான் ஆண்டவரே காரணம். Hallelujah. Hallelujah. Listen to this song. God, it must have broken your heart to send your son away. Beautiful song. God, it must have broken your heart to send your son away, knowing all the time the final price he'd have to pay. Left his home in glory and became a common man. And because he did, I am what I am. Well, I'm a child of the King who made everything. Well, I'm a child of the one who makes my heart to sing songs of joy, songs of praise. I'll sing them all I can to the one who came and made me what I am. Now I am a man and have a baby of my own. I wonder, could I send my baby out all alone to help someone somewhere, somehow, to set the captives free? Could I do the same for him who did the same for me? Well, I'm a child of the King who made everything. Well, I'm a child of the one who makes my heart to sing songs of joy, songs of praise. I'll sing them all again to the one who came and made me what I am. Well, I'm a child of the King who made everything. Well, I'm a child of the one who makes my heart to sing songs of joy, songs of praise. I'll sing them all again to the one who came and made me what I am. To the one who came and made me what I am. Hallelujah. வேதம் சொல்லுகிறது, பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினாராம். இந்த பாடலின் வரிகள் சொல்லுகிறது, ஆண்டவரே, எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அவனை என்னால் தனியாக அனுப்புறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் நீர் எப்படி உம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினீர். Well, I am a child of a king. இன்றைக்கு நான் ராஜகுமாரனாய் மாறும்படிக்கு நீர் உம்முடைய சொந்த குமாரனை இந்த உலகத்திலே அனுப்பி வைத்தீர். ஹல்லேலூயா. இயேசு ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்று நான் உங்களோடு சொல்லிக் கொண்டிருந்தேன். நம்மை பாவங்களிலிருந்து விடுவிக்க மட்டுமல்ல, நமக்கு சமாதானம் தரும்படிக்கு இயேசு வந்தார். To give us peace. யோவான் 14:27 இவ்வாறாக சொல்லுகிறது, Peace I leave with you, my peace I give to you. I do not give to you as the world gives. Do not let your hearts be troubled and not be afraid. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல. இயேசு உங்களுக்கு எனக்கு சமாதானம் கொடுக்க வந்தார்.
சமாதானம் இல்லாமல் இருக்கிறீங்களா? இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் சமாதானம் இல்லாமல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக பயந்து போயிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. அவர் உங்களிடத்தில் தங்கத்தையும் கேட்கவில்லை, வைரத்தையும் கேட்கவில்லை. உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு பிறந்தார். பாவங்களிலிருந்து விடுவிக்க இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. கல்வாரி சிலுவையிலே அவர் எதற்காக மரித்தார்? அவர் நமக்காக சாபமானார் என்று வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13 நாம் வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He became a curse for you. அவங்க சாபம் போட்டாங்க, இவங்க சாபம் போட்டாங்க, எனக்கு இனி வாழ்க்கையே இல்லை என்று பயந்து கொண்டிருக்கிறீங்களா? பயப்படாதீங்க. இயேசு உங்களை சாபத்திலிருந்து விடுவிக்கும்படிக்கு இந்த உலகத்திலே வந்தார். Hallelujah. This is a beautiful song written by Raju. இயேசுவே யார் என்று இவருக்கு தெரியாது. இவர் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறக்கவில்லை. ஆனால் இயேசு அவரை ரட்சித்தார், தொட்டார். அப்படிப்பட்ட ஒரு மகன், அருமையான ஒரு மகன் எழுதின ஒரு பாடல் தான் பாவங்கள் போக்கவே சாபங்கள் போக்கவே பூலோகம் வந்தார் ஐயா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தார் ஐயா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தார் ஐயா. ஹல்லேலூயா. நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சார், நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு ஐயோ நான் பெரிய பாவிங்க, நீங்கள் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு உங்களை கட்டி அணைத்து தழுவிக்கொள்ள அவர் என்றும் அவர் ரெடியாக இருக்கிறாருங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய சின்னில் இருந்தாலும் சரி, கம் டு ஜீசஸ். இயேசுவே உண்மை நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்கள். உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து உங்களை வாழ வைப்பார். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எல்லாரும் நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே, எந்த இயேசுவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் இன்றைக்கு எதையுமே கேட்கவில்லை. உன் உள்ளத்தை மாத்திரம் நீ எனக்கு கொடு என்று கேட்கிறார். உங்களுடைய தங்கமோ உங்களுடைய எந்த பொருட்களோ அவருக்கு வேண்டியதில்லை. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டார் ஐயா. உங்க மனசை மாத்திரம் அவருக்கு கொடுங்க. அவர் உங்கள் உள்ளத்திலே உங்களோடு கூட வந்து வாழ்வார். ஹல்லேலூயா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. Come on, sing with me. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மலை மேல் நிறுத்திடுவார். எந்த இயேசுவே, 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 எந்த இயேசுவே.
பாடுங்கள். பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. Sing it again. பாவங்கள் போக்கவே சாபங்கள் நீக்கவே பூலோகம் வந்தாரையா, மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்கவே சிலுவையை சுமந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. எல்லாரும் பாடலாமா? தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். கரம் பிடித்து நடத்திடுவார், கண்மாலை மேல் நிறுத்திடுவார். எந்த நேசுவே, 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 எந்த நேசுவே. நான் தேடி போகவில்லை, என்ன தேடி வந்தாரையா. நீ தேடி போகவில்லை, உன்னை தேடி வந்தாரையா. எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே, எந்த நேசுவே. எங்கள் அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் உம்மை தேடி போகவில்லை, நீர் எங்களை தேடி வந்தீர். ஆண்டவரே, இந்த வர்ஷிப் டைம்ல எங்களோடு யார் இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு இந்த பாடல்களை எல்லாம் பாடி உமக்குள்ளே களி கூர்ந்தார்களோ, கர்த்தாவே, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாபங்கள், பாவங்கள், என்ன விதமான பிசாசின் கிரியைகள், தொந்தரவுகள், ஆண்டவரே, என்ன விதமான கர்சஸ் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக. கர்த்தர் அவர்களை விடுவிப்பீராக. சந்தோஷத்தை கொடுக்க வந்தீர், சமாதானத்தை கொடுக்க வந்தீர். பாலகனாக எங்களுக்காக ஒரு கந்தை துணியிலே சுற்றப்பட்டு ஆண்டவரை மாட்டு தொழுவத்தில் எங்களுக்காக அவதரித்தீர். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நீர் அன்றைக்கு இவ்வாறாக உம்மை தாழ்த்தினீர். நன்றி ஆண்டவரே, நீர் எங்களை தேடி வந்து எங்களுக்கு பாராட்டின இந்த கிருபைகளுக்காய் நன்றி, இரக்கங்களுக்காய் நன்றி, தயவுகளுக்காய் நன்றி, உம்முடைய காருண்யங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நாங்கள் உம்முடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களிலே இது வெறும் பண்டிகையாக போய்விடாதபடிக்கு ஆண்டவரே, நீர் பிறந்ததின் சந்தோஷம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களையும் நிரப்பும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் கர்த்தர் நீர் வாசம் பண்ணுவீராக. We bless your children, oh God. We bless your children wherever they are, in which situation they are. Bring them out, Lord. Bring them out, Lord. Let your precious blood cleanse them, make them pure and holy, Master. Fill their hearts, Lord, with your divine peace, Master. Godly peace. Rule their hearts, oh Master. Thank you, Lord. Thank you, Lord. We bow before your holy presence. We worship you, Jesus. You are no more a baby, Lord. You are the Alpha, the Omega, the first and the last, the beginning and the end. இன்னும் நீர் பாலகனாய் குழந்தையாய் இல்லை ஆண்டவரே.
மீண்டும் வரப்போகிற ராஜாவாய் நீர் இருக்கிறீர். ஆதியும் அந்தமும் அல்பாவும் மேகாவுமான கர்த்தாதி கர்த்தராய் நீர் இருக்கிறீர். உமது பாதங்களை நாங்கள் பணிக்கிறோம், முத்தம் செய்கிறோம். துதிக்கன வல்லமை மகிமை புகழ் எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. So God bless every one of you. Thank you for joining with us. So far in this Christmas worship time, இன்னும் அடுத்த வாரம் இன்னும் அநேக கிறிஸ்மஸ் பாடல்களை உங்களுக்காக நாங்கள் பாட இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் அதை பாருங்கள். இந்த லிங்கை நிறைய பேரோட ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்மஸ் 2 வாரத்தில் முடிந்து விடும். ஆகவே நிறைய பேருக்கு குயிக்காக ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இப்படிப்பட்ட கிறிஸ்மஸ் பாடல்களை கேட்டு கிறிஸ்துவை ஆராதிக்கட்டும். தேவனுடைய கிருபை உங்களோடு கூட இன்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. God bless you. This is Jacob and Sheila from Revival Christian Worship Center, Tiruchirappalli, Tamil Nadu. God be with you. Wish you all a very, very happy Christmas. God bless you. God bless you. Thank you.